ஹாய்! இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல வாங்கின 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெரூன் கலர். இது வந்து நான் இன்ஸ்டால ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன். இந்த மெரூன் கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா, என்கிட்ட நிறைய பட்டு சாரி வந்துட்டு மெரூன் கலர் அந்த ஷேட்லேயே இருக்கும். ஸோ இது வாங்கினா எல்லாத்துக்கும் மேட்சாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது வந்து ஸ்லீவ் வந்துட்டு 3/4 வச்சுக்கலாம், நம்ம ஷார்ட் ஸ்லீவும் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே ஆப்டாக தான் இருக்கும். ஸ்லீவில் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 500 சம்திங் தான் இருந்துச்சு வித் ஷிப்பிங்கோட. இதோட நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு இது பொங்கல் பானை ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்ததுனால அது நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து குட்டி குட்டியாக அந்த ரெட் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு அதுவும் ஆரி ஒர்க்கில் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயுமே அந்த நெக் டிசைன் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம பேக்கும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பேட்டர்னுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது கரெக்டாக அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தோம்னா, நம்ம ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தாங்கிறது தெரியாத மாதிரியே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் ட்ரை பண்ணேன். பட் ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டிலும் ஓரளவு நல்லா தான் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் அது கூட வாங்கினேன் இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணியே பார்த்துட்டேன். ஸ்டிச் பண்ணி அதை வியர் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ அதோட பிக்சர் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நான் இன்னொரு பேஜில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டும் 700 சம்திங் தான் இருந்துச்சு. இதோட பேக் டிசைன் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்துச்சு. பின்னாடி வந்து புட்டாஸாக வந்துட்டு அதுவும் ஆரி ஒர்க்கில் தான் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நான் 3/4 தான் வந்து ஸ்லீவ் வச்சுருந்தேன். இது வந்து நம்ம 3/4 ஸ்லீவ் தான் வைக்க முடியும். ஸோ இது ஷார்ட் ஸ்லீவ்னால் நிறைய ஆரி ஒர்க் வந்து கொஞ்சம் கட் ஆகும். அதனால தான் வந்துட்டு இது 3/4 ஸ்லீவ் தான் வந்து செட் ஆகும். இந்த ஆரி ஒர்க் வந்து நான் வியர் பண்ணி வாஷும் பண்ணிட்டேன். ஸோ இவங்ககிட்ட வாங்கினது வந்து ஃபேட் ஆகலை. அதாவது அந்த டிசைனும் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து போகலை. ஸோ அந்த பீட்ஸும் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ரெடிமேட் ஆரி ஒர்க் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்ம நேரில் போய் கொடுத்தோன்னா ஆரி ஒர்க் வந்து 3000 4000 சொல்லுவாங்க. ஸோ ஆரி ஒர்க் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கலாம். ஆனால் ஆரி ஒர்க் வாங்குறத விட கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சா தான் அது கொஞ்சம் லாங் டைமாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.